வணக்கம் மக்களே, நான் உங்கள் விமல். டேக் இட் ஈஸி, மேக் இட் ஈஸி. என்னடா இவன் பணம் சம்பாதிக்கலாங்கிறான், பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாங்கிறான், ஆனா இதெல்லாம் எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறானே அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ப்ராசஸ் தான். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம், என்ன எந்த மாதிரியான விஷயங்களை இனிஷியலா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். நம்ம முதல்ல நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? ப்ராஜெக்ட் டி, ப்ராஜெக்ட் வி, ப்ராஜெக்ட் ஏன்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு பண விவசாயம் நான் பேர் வச்சிருக்கேன். ஸோ இனிமே நம்ம பண விவசாயத்தை பத்தி தான் பேச போறோம். ஏன் பண விவசாயம் அப்படின்னு பேர் வச்சோம்னா, விவசாயமும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுதான். விவசாயத்தில் நம்ம என்ன பண்றோம், ஒரு நிலம், அந்த நிலத்தை பண்படுத்துறோம், அந்த பண்படுத்தப்பட்ட நிலத்துல விதைகளை தூவுறோம், அப்புறம் தண்ணி ஊத்துறோம், உரம் இடுறோம், அதை பத்திரமா பாதுகாக்கிறோம். அந்த பயிர் விளையும், நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பலன் கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட ப்ராசஸும். இப்போ விதை இருக்கு, நம்ம மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றது, அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம இருக்கோம். நிலம், நம்மளோட விதைய